Welcome guys, this is Rajiv, Dayspring Academy YouTube channel. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? TNPSC ரிலேட்டடான பொலிட்டிக்கல் தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில மறுபடியும் அதான் சொல்லிட்டே இருக்கேன். 10ஆம் வகுப்பு பாடப்பகுதியில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? ஓகே, இங்க யார் யார் இருக்காங்க? ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, ராஜேந்திர பிரசாத், சச்சிதானந்த சின்ஹா. யாரு? சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஓகே, இப்போ இதுலயே இன்னொருத்தர் இருக்கிறாரு. யாருன்னு சொல்லலாமா? நிரந்தர தலைவர். யாரு? நிரந்தர தலைவர். நிரந்தர தலைவர் யாரு? அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். யாரு? ராஜேந்திர பிரசாத். அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். ஓகே, இப்போ அரசியல் அமைப்பு என்ற இந்த கொள்கை, அதாவது இந்த கான்செப்ட், இந்த கொள்கை, இந்த கொள்கை முதலில் எந்த நாட்டில் கொண்டு வந்தாங்க? அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் கொண்டு வரப்பட்ட நாடு எது? அமெரிக்கா. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அரசியல் அமைப்பு, அதாவது அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் கொண்டு வரப்பட்ட நாடு அமெரிக்கா. ஓகே கைஸ், இந்த தகவலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் நான் நம்புறேன். ஓகே கைஸ், நல்லா டிஎன்பிசிக்கு படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா படிங்க, நல்ல டைம் எடுத்து படிங்க. அப்பதான் ஒரு நல்ல நிலைமையில நம்மளும் வர முடியும். ஓகே கைஸ், அந்த இப்ப டிஎன்பிசிக்கு படிச்சு குரூப் 1 குரூப் 4 இது மாதிரி எல்லாம் பாஸ் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் முடியும் போது நம்மளாலையும் முடியும் இல்ல. அதனால நல்லா படிங்க கைஸ். தேங்க்யூ.